ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க. இன்றைக்கி நடந்த போட்டியில் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்சிபியோட 6வது மேட்ச் தோத்துட்டாங்க. இதோட ஆர்சிபியை 6 மேட்ச் விளையாடினாங்க. ஸோ விளையாடின 6 மேட்சுமே தோற்றுருக்காங்க. மொத்தமாக பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது கடைசி இடத்துல இருக்குது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த டீமோட ஃபீல்டிங் சைடு, அதுக்கப்புறம் பவுலிங் சைடு. ஸோ இது ரெண்டுமே எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல கேட்சஸ் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அணி. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பவுலிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப மோசமான பவுலிங் போட்டிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. என்னதான் ஒரு டார்கெட் ஹிமாலய டார்கெட் கொடுத்தா கூட பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா போன மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரசல் அவர்கள் பொழந்து கட்டிட்டாரு. ஸோ விளையாடின எல்லா மேட்சுமே தோற்றுருக்காங்க. பட் கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மேட்ச் தோற்றுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் கையில் இருக்குது. ஸோ இந்த விளையாட போகிற 8 மேட்சுமே ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி அணி பிளே ஆஃப்குள்ளே போகிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் விளையாடக்கூடிய 8 மேட்சுமே ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இதுக்கு அடுத்தது விளையாட போகிற 8 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்குது, மும்பை இருக்குது, கேகேஆர் இருக்குது, இப்படின்னு சொல்லிட்டு பல டீம்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இருக்கும்போது இவங்க 8 மேட்சுமே ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஆனாலும் 8 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளே வருவாங்க. ஸோ விராட் கோலி அவர்கள் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை வச்சு இவருடைய கேப்டன்ஷிப்க்கு ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சமாளிப்பாரா விராட் கோலி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது எல்லாமே தாண்டி இவங்க திரும்பியும் எப்படி அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆர்சிபி அணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.